வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். நம்ம இப்போ டிஎன்பிசியில் ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலில் செகண்ட் ஷிஃப்ட் போன வேல்முருகனை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷிஃப்ட்டில் போகிறதுக்கு அவரோட மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டினுக்கு 178 கொஸ்டின் அவர் வந்து கரெக்டாக இருந்திருக்கிறாரு. தமிழ்ல கிட்டத்தட்ட 96 கொஸ்டின் அடிச்சிருந்திருக்கிறாரு. 100க்கு தமிழ்ல 96, மேக்ஸ்ல 25க்கு 22. இது ரெண்டும் தான் அவருக்கு மார்க் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அதாவது 196 பிளஸ் ஒரு 22 118, 125க்கு 118 மார்க் அதுல எடுத்துட்டாரு. மீதி இருக்கிற கொஸ்டின் 75க்கு ஜிகே மட்டும் ஒரு 60 கொஸ்டின் எடுத்திருந்திருக்கிறாரு. ஓகேவா? அவரு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறாரு, அவர் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறாரு, டெஸ்ட் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணாரு, எத்தனை கொஸ்டின் அடிச்சிருந்திருக்கிறாரு, எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு அப்படின்ற அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறோம். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகேவா? சரி வேல்முருகன், நீங்க இந்த 178 மார்க் அடிச்சிருக்கீங்களே, நீங்க அதுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? காலையில ஏர்லி மார்னிங் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? நைட்டு எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? நைட்டு எவ்வளவு நேரத்துல வச்சு தூங்குவீங்க? எதுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து வேல்முருகன். நான் பிரைட் கோச்சிங் சென்டரில் தான் படித்தேன். இப்போ நடந்து முடிந்த குரூப் 4ல் 200 கொஸ்டினுக்கு 178 கொஸ்டின் அடிச்சிருக்கேன். முதல் நாள் கவுன்சிலிங்கில் செகண்ட் ஷிஃப்ட்டில் வந்து நான் போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திருக்கேன். தமிழில் வந்து 96 கொஸ்டின், மேக்ஸில் வந்து 22, ஜிகேல வந்து 60 கொஸ்டின் எடுத்திருக்கேன். இதில் நான் என்னோட ரொட்டீன் இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தமிழ், ஈவினிங் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தமிழ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். தமிழில் வந்து நமக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால தமிழில் மேக்ஸிமம் தான் நம்ம எப்பயுமே அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். அப்போ தமிழில் வந்து புது புக்கு பழைய புக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணோம். நீங்கள் அந்த புக்கெல்லாம் முடித்த பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கணும். மேக்ஸுக்கும் அதே மாதிரி ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்கணும். அப்போ அவர் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணது எந்த சப்ஜெக்ட்டுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில 4 மணில இருந்து நைட்டு 10 மணி வரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அதுல அதிக நேரம் எதுக்கு அவர் ஸ்பெண்ட் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தமிழுக்கு தான் அதிக நேரம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அதாவது காலையில 4ல இருந்து 8 மணி வரையும், ஈவினிங் 6ல இருந்து நைட்டு 10 மணி வரையுமே அவர் தமிழுக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. நடுவில் டெஸ்ட்டுக்கும் தமிழுக்கு அதிகமா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. தமிழ் தான் அதிகமான ஃபோக்கஸ் கொடுத்துருக்கனால தான் தமிழுக்கு எவ்வளவு வந்திருக்கு, 100க்கு 96 மார்க் வந்திருக்கு. ஓகேவா? நடுவில் 2 மணி நேரம் மேக்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஈவினிங் டைம்ல 6 to 8 அந்த டைம்ல வந்து 4 to 6 அந்த டைம்ல வந்து மேக்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. மீதி ரிமைனிங் இருக்கிற டைம்ல தான் அவர் ஜிகேக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்காரு. அப்ப நம்ம அதிகமான டைம் தமிழ்ல, காலையில எந்திரிக்கும் போதும் தமிழ், தூங்கும் போதும் தமிழ். 4 to 8 காலையில, நைட்டு 6 to 10 காலையில எந்திரிக்கும் போதும் தூங்கும் போதும் தமிழே வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து நம்ம தமிழுக்கு 95+ எடுத்துடலாம். ஓகேவா? திருப்பி நீங்க போர்ஷன் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி ரிவிஷன் கொடுத்துட்டு இருந்தாலே போதும். நம்ம தமிழ்ல 95 கன்ஃபார்மா எடுத்துட்டோம் அப்படின்னாலே போஸ்டிங் கிட்ட நம்ம ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, தமிழ்ல 95 எடுத்தாச்சு. மேக்ஸுக்கு நீங்க என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க சொல்லலாம்? அதாவது ஸ்கூல் புக் ப்ரிப்பேர் பண்ணீங்களா, இல்ல ப்ரீவியஸ் இயர் ப்ரிப்பேர் பண்ணீங்களா, இல்ல டெஸ்ட் அதிகமா ப்ரிப்பேர் பண்ணீங்களா? மேக்ஸுக்கு 25க்கு 22 எடுக்க என்ன காரணமா இருந்தது? இப்போ நம்ம வந்து மேக்ஸுக்கு வந்து ஸ்கூல் புக் பார்ப்போம். ஸ்கூல் புக்கில் சிலபஸ் இல்லை அப்படின்னா அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்க்கணும். இப்போ நம்ம கோச்சிங் சென்டரில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம டெய்லியும் அந்த மேக்ஸ் டெஸ்ட் வந்து 25 கொஸ்டின் நம்ம டெய்லியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு கொஸ்டின், ஏதாவது ஒரு டாபிக் வந்து இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு வந்து சென்டரில் கொடுக்குற அந்த கொஸ்டின் பேப்பரில் மேக்ஸ் கொஸ்டின் அது வந்து கவர் ஆகும். அப்போ வந்து நம்ம வந்து டெய்லியும் வந்து மேக்ஸ் டெஸ்ட் அடித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். மேக்ஸ் டெஸ்ட் வந்து டெஸ்ட் அடிக்கிறது முக்கியம் இல்ல, டெஸ்ட் அடிச்சு அதோட டிஸ்கஷனையும் பாருங்க. ஓகேவா? இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்சுன்னா குரூப் டிஸ்கஷன் பார்த்து அந்த கொஸ்டின்ல எதுவும் தெரியாத கொஸ்டின் இருந்தது அப்படின்னா அப்பவே ஷேர் பண்ணி அதை பார்த்துவாங்க. இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லா கொஸ்டினுக்கும் ஆனா சொல்யூஷனா போட்டு பார்த்துருவாங்க. மேக்ஸுக்கு டெய்லியுமே 1 இல்லைன்னா 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டு பாருங்க. மேக்ஸுக்கு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கூட நீங்க தேடி அடையவேனா, நம்மளோட டிஎன்பிசி வெப்சைட்லேயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? டெய்லி 2 கொஸ்டின் போட்டு பார்த்துட்டு வந்தீங்கனாலே மேக்ஸ்ல 25க்கு 22 பிளஸ்ல நம்ம வச்சிடலாம். 22 பிளஸ் போக ஒரு மார்க்குமே நமக்கு முக்கியம். அந்த 22, 23, 24, 25 இந்த 4 மார்க் தான் நம்ம எடுக்கணும். 1 மார்க் 24 எடுத்தீங்கன்னா நல்லா தூக்கி மார்க் வச்சிடலாம். ஓகேவா? அதனால மேக்ஸுக்கும் தமிழுக்கும் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுங்க. பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. சரி, நீங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், நம்ம இப்ப இதுல நீங்க டிபார்ட்மெண்ட் எடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க. நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் போதே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்களா, இல்ல வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் எய்ம் பண்ணி போயிட்டு எதுவும் கிடைக்காம போனுச்சா? ஏன்னா முதல் நாள் 2வது ஷிஃப்டே போயிருக்கீங்க, அதனால நீங்க எய்ம் பண்ண டிபார்ட்மெண்டே கிடைச்சிருக்கும். அப்படிதானே? ஆமா சார். நீங்க என்ன நினைச்சு ப்ரிப்பேர் பண்ணீங்க? இல்ல யாரும் டார்கெட்டா வச்சு நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு நினைச்சு ப்ரிப்பேர் பண்ணீங்களா? எதை மாதிரி வச்சு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு வந்து 2வது அட்டம்ப்ட்டு. போன அட்டம்ப்ட்டில் வந்து 173 கொஸ்டின் போட்டிருந்தேன். கடைசி நாள் வந்து கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அப்போ அடுத்த வாட்டி நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது முதல் நாள்லேயே கவுன்சிலிங் போகணும், அந்த குரூப் 4ல டாப் டிபார்ட்மெண்ட் எது இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன். இப்போ அதனால எனக்கு இவ்வளோ அதிகமா வந்து வெறி வர ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து போன குரூப் 4ல வந்து பார்டர்ல விட்டுருக்காரு. ஆக்சுவலா நாளைக்கு கவுன்சிலிங் டேட்டு, இவருக்கு முன்னாடி நாளே வந்து போஸ்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? முடிஞ்சனால லாஸ்ட் டைம் எல்லாமே என்ன நினைச்சோம் அப்படின்னா, கன்ஃபார்மா போஸ்டிங் ஏதாவது ஒன்று எடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது முன்னாடி நாளே போஸ்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. அதுல இருந்து அவர் மீண்டு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆனிச்சு. பார்டர்ல இன்னும் 1 மார்க் எடுத்திருந்தா அந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கும், 2 நாள் இருந்திருந்தா இந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கும்னு நினைச்சு டைம் பாதி நேரம் போக ஆரம்பிச்சு. அடுத்து மறுபடியும் கால்ஃபேர் வரும்போது இந்த மாதிரி ஆயிடக்கூடாது, லாஸ்ட் நாள் போகக்கூடாது அப்படின்றதுக்காக முதல் நாளே போகணும் அப்படின்னு டார்கெட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி இருந்திருக்கிறாரு. நீங்க படிக்கும் போதே ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும்னு நினைச்சீங்களா, இல்ல ரெவன்யூல வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் வேணும்னு நினைச்சு ப்ரிப்பேர் பண்ணீங்களா? குரூப் 4ல வந்து டாப் டிபார்ட்மெண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சொன்னாங்க சார். அதனால அந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டே எடுக்கணும்னு நினைச்சு ப்ரிப்பேர் பண்ணுது. டார்கெட் வந்து அவர் படிக்கும் போதே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிருந்திருக்காரு. அதாவது நீங்களுமே சரி, நம்மளோட பேரோட அடையாளமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என் பேர் ரூபன் அப்படின்னா பக்கத்துல பிஇ போடுறது, பக்கத்துல நான் விஓவோ ரிஜிஸ்ட்ரேஷனோ என்னவா இருக்கணும், அந்த போஸ்டிங்க தான் போட விரும்புவாங்க யாரா இருந்தாலும். ரூபன், விஓஓ இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன், உங்களோட அடையாளம் நீங்க என்ன படிச்சு முடிச்சு பட்டம் வாங்கினீங்களோ அந்த அடையாளத்தையே மாத்தும். நீங்க பிஇ படிச்சீங்கன்னா பிஇ போட மாட்டீங்க, விஓனா விஓ போடுவீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் போடுவீங்க. உங்களோட அடையாளமே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்கல்ல அந்த பர்சன் தான் அப்படின்னு சொல்லி உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதனால உங்களோட ஐடென்டிஃபைக்காக அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை நினைச்சே ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த டிபார்ட்மெண்ட் தான் வாங்கணும்னு நினைச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட முழு போக்கஸும் அதுக்குள்ளேயே இருக்கும். ஓகேவா? போனை முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா போனை தவிர்த்துருங்க. ஓகேவா? போனை தவிர்த்துட்டாலே பாதி வேலை முடிச்சு. 2வது இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. யாரோ ஒருத்தன் நம்மளை தாண்டி ஒருத்தன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான், அவனை பீட் பண்ணணும்னு நினைங்க. ஓகேவா? நீங்க யாரோ பீட் பண்ணணும்னு நினைச்சு ப்ரிப்பேர் பண்ணீங்களா, என்ன நினைச்சு ப்ரிப்பேர் பண்ணீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போய் டாப் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் ப்ரிப்பேர். டார்கெட்டே வந்து ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்ல டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஓகே 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 என்ன அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக எஃபோர்ட்டை ஃபுல்லாவே போட்டு இருந்திருக்கிறாரு. ஓகேவா? நான் பார்த்த காலகட்டத்துல ரொம்ப பினான்சியலா எல்லாத்துலயுமே அடிபட்டு ரொம்ப மீண்டு வந்திருக்க பர்சன் பாத்தீங்கன்னா வேல்முருகன் தான். அதுவும் துறையூர்லயே ஃபர்ஸ்ட் மார்க் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 5 சென்டர் தான் இருக்கு. அந்த 5 சென்டர்ல ஃபர்ஸ்ட் மார்க் யாருன்னு பாத்தீங்கன்னா 178 கொஸ்டின் அடிச்சதுதான் அந்த யாருன்னு பாத்தீங்கன்னா வேல்முருகன் தான். செகண்ட் மார்க் 176 எல்லாம் வேற இன்ஸ்டியூட்ல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் நம்ம சென்டர்ன்றதுல எனக்கு உண்மையுமே பெருமிதமா இருக்கு. ஓகேவா? சரி, அடுத்து நீங்க அந்த ஓஎம்ஆர்ல எப்படி பிராக்டிஸ் பண்ணீங்க? ஏன்னா ஓஎம்ஆர்ல வந்து அடிஷன், அதாவது கூட்டல் கழித்தல் எதுவும் தப்பு பண்ண ஒரு சில பேருக்குலாம் கூட்டல் கழித்தல தப்பு போகுது, ஜம்ப்டு மிஸ்டேக்ல தப்பாகுது. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதுவும் தப்பானுச்சா, அது மிஸ்டேக் ஆயிருக்கா உங்களுக்கு? இப்போ வந்து நம்ம வாதம் வந்து நம்ம சென்டர்ல 2 டெஸ்ட் போவாங்க, அதனால ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் மேக்ஸ் டெஸ்ட் தனியாக நடக்கிறதுனால நம்ம டெய்லியும் ஓஎம்ஆர் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து நீங்கள் 2வது கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2க்கு நேராக அப்படி கையை வச்சு ஷேடோ பண்ணுங்க. ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையும் பாருங்க, ஓஎம்ஆர்ல இருக்க நம்பரையும் பாருங்க. அது பார்த்து அதுக்கு நேரம் ஷேர் பண்ணுங்க. ஜம்பிள்டு மிஸ்டேக்லாம் அதாவது நான் இது வரைக்கும் ஜம்பிள்டு மிஸ்டேக்லாம் எதுவும் பண்ணலை. அதே மாதிரி நீங்கள் கூட்டி ஏ இவ்வளோ பி இவ்வளோன்னு கூட்டி போடும்போது தனியாக கொஸ்டின் பேப்பரில் ரஃப் ஒர்க்னு இருக்கும், அதில் கூட்டி போட்டு எல்லாத்தையும் கூட்டி உங்களுக்கு 200 வந்த பிறகு அதை ஓஎம்ஆர்ல வந்து அப்ளை பண்ணுங்க. அது கரெக்டாக வரும். ஓஎம்ஆர் வந்து பிராக்டிஸ்க்காக, அதாவது பிராக்டிஸ் பண்ணதான் அவருக்கு வந்து எதுவுமே மிஸ்டேக் ஆகாம இருந்திருக்கு. ஓகேவா? அதனால ஓஎம்ஆர் பிராக்டிஸ் நீங்க எப்ப டெஸ்ட் எழுதினாலுமே ஓஎம்ஆர் பிராக்டிஸ் நல்லா பண்ணுங்க. கூட்டல் கழித்தல்லாம் கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்த விதத்திலுமே நீங்க வந்து மிஸ்டேக் ஆக முடியாது. ஓகேவா? நம்ம சோசியல் மீடியாவை வந்து அதிகமா யூஸ் பண்ணியிருந்திருக்கீங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் எதுல ப்ரிப்பேர் பண்ணீங்க? உங்க போன் வந்து எப்படி பசங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, வேல்முருகன் வந்து போன் யூஸ் பண்ணல, பட்டன் போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு சில கட்டத்துல எல்லாம் ரீசார்ஜே கூட பண்ண மாட்டாரு, போனை கிட்டத்தட்ட அவாய்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறதுக்கு மட்டும் தான் ஃபோன் வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஃபோனில் வந்து பட்டன் மொபைல் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமேல கால் ஆயிடுச்சு அப்படின்னா ரீசார்ஜ் பண்ண மாட்டேன். மொபைல் வந்து வீட்டிலே வச்சுட்டு லைப்ரரியில் தான் போய் படிக்கும்போது மொபைல் வந்து வீட்டிலே வச்சுட்டு போயிடுவோம். அது மொபைல் வந்து அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் மொபைல் எடுத்துகிட்டே போகிறதில்ல. மொபைலை வந்து தள்ளி வச்சுட்டு படிங்க, கண்டிப்பாக எல்லாத்தாலையும் கிளியர் பண்ண முடியும்.
அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக மட்டும்தான் போன் வாங்கி இருந்திருக்காரு. அதுவும் அவரோட நண்பர்கள்ட்ட இருந்து மட்டும்தான் போன் வாங்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு மீதி இருக்கிற டைம்ல அவரோட போன் பாத்தீங்கன்னா பட்டன் போன் தான் இருக்கும். ஓகேவா? இந்த பட்டன் போன் அதுவும் மேக்ஸிமம் நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து ரீசார்ஜ் பண்றதே இல்லை. கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா கூட இவரை கான்டாக்ட் பண்ண முடியாது. இவங்க வீட்டுல யாரையாவது கான்டாக்ட் பண்ணி தான் பேச முடியும். அந்த மாதிரி போனே கிட்ட அவாய்ட் பண்றாரு. காலையில இருந்து சாயந்தரம் வர, சாயந்தரத்துக்கு மேலதான் போய் போனை பாப்பாரு என்னன்னு சொல்லிட்டு, போன் யாரும் போன் பண்ணிடுறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சாயந்தரத்துக்கு மேலதான் போனே இது பண்ணுவாங்க. சோசியல் மீடியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா ரீல்ஸ் ஏதாவது ஒன்று பார்க்க உள்ள போய்கிட்டே இருக்கும். நீங்க போனை எவ்வளவுக்கு எவ்வளவு அவாய்ட் பண்றீங்களோ அவ்வளவு நீங்க உங்களுக்கு போஸ்டிங் வந்து நெருங்கி வந்துடும். ஓகேவா? அதனால போனை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிருங்க. நம்ம கிட்ட போஸ்டிங் வந்து கிட்ட போய்கிட்டே இருக்கலாம். போனை அவாய்ட் பண்ணிட்டாலே நம்ம போஸ்டிங் பாதி உறுதியான மாதிரி. ஏன் அப்படின்னா நம்மளோட கான்சென்ட்ரேஷன் முழுக்க போனுக்கு போயிடக்கூடாது. நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வர புக்கு மட்டும்தான், வேற எந்த வேலையுமே செய்யக்கூடாது. சாப்பிடுறது தூங்குறது, அடுத்த வேலை என்னதான் இருக்கணும்னா புக்கு படிக்கிறது மட்டும்தான் இருக்கணும். எதை கம்ப்ளீட் பண்ணணும், டே பை டே ஷெட்யூல் போடுங்க. ஓகேவா? டே பை டே இன்னைக்கு என்ன ஷெட்யூல், காலையில எந்திரிச்சோனே இன்னைக்கு என்ன ஷெட்யூல், காலையில இதை நான் இன்னைக்கு நான் இதை ஸ்டார்ட் பண்ண போறேன், இன்னைக்கு நான் முடிக்க போறேன், அந்த ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படின்னு பாருங்க. அந்த ஷெட்யூலை முடிக்கிறதுக்காக, இந்த ஷெட்யூல் எப்படியாவது இன்னைக்கு முடிச்சாகணும் அப்படின்றதுக்காக ஒர்க் பண்ணுங்க. ஃபுல்லாவே தூக்கம் கண்டிப்பா வராது. போனை அந்த ஷெட்யூலை முடிக்கிறதுக்காக போனை கண்டிப்பா எடுக்க மாட்டீங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு போடுங்களேன். இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த சப்ஜெக்டை முடிச்சாகணும்னு கண்டிப்பா போனை தொட மாட்டோம். ஆனா சும்மா இன்னும் 2 நாள் கழிச்சு தானே டெஸ்ட் இருக்கு, பொறுமையா படிப்போம் நினைச்சீங்கன்னா பொறுமையா போய்கிட்டே இருக்கும். போனை நடுவில் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. போன் தொட்டிங்கன்னா டைம் போறதே தெரியாது. ஆனா டே பை டே ஷெட்யூல் போடுங்க. அந்த ஒரு நாள் ஷெட்யூல் போடும் போதுமே ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஷெட்யூல் போடுங்க. இந்த ஒரு மணி நேரத்துக்கு நான் இதை படிக்கிறேன், இந்த ஒரு மணி நேரத்துக்கு இதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரத்துக்கு டெய்லி ஷெட்யூல் போட்டீங்க அப்படின்னா எந்த டைமுமே வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. சாப்பிட தூங்க அடுத்து நீங்க ஃபுல் டைம் எதுல தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா படிக்கிறதுக்கு மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஃபுல்லாவே. ஓகேவா? சரி, நீங்களும் அடுத்து வந்து போஸ்டிங் வாங்கி சாதனையாளர் ஆகி இந்த கட்டத்துல உட்காரணும் அப்படின்றது என்னோட வாழ்த்துக்களா இருக்கட்டும். ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துங்க. நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு இன்னும் நாட்கள் கம்மி தான் இருக்கு. ஏப்ரல் 25 நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். குரூப் 4 ப்ரிப்பரேஷனை வேகமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.